வெற்றி வாய்ப்பை இழந்தது கூட்டணியினால் தானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. தொண்டர்கள் நன்றாக உழைத்தார்கள், மக்களும் வாக்களிக்க நினைத்தார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூடா நட்போடு சென்ற காரணத்தினால் சுமார் 80,000 வாக்குகள் மட்டும் இந்த தொகுதியிலே மைனஸாக இருந்தது. அதையும் தாண்டி இந்த 9 சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தொண்டர்கள் உழைப்பால் நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கீழே இருந்து பார்த்தால் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதற்கு பிறகு லால்குடி. இப்படி படிப்படியாக இன்று பார்க்கின்ற போது திருவரம்பூர் கீழே இருந்து வருகின்ற போது 6வது இடம். அன்றைய தினமே நான் சட்டமன்ற தேர்தல் முடிவுற்றதற்கு பிறகு உண்மையிலே தொண்டர்கள் எல்லாம் சோர்வுற்று தொய்வாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த இயக்கத்தை இங்கே வலுவடைய செய்வதற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த சொல்கிறேன். அன்றைக்கு இந்த மண்டபத்திலே நாம் கூட்டம் நடத்தினோம் என்றால் பாதி பேர் இருப்பார்கள். இன்றைக்கு மண்டபம் நிரம்பி வழிகிறது. இதற்கு காரணம் தொண்டர்களுடைய உழைப்பு. பல நிர்வாகிகளை நான் பல நேரம் கடிந்திருக்கிறேன். காரணம் நாம் பட்ட அசிங்கத்தை திரும்ப பெற வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தம்பி கருப்பையா அவர்கள் கருப்பையை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் வேட்பாளர் அறிவிக்கும் பிறகு எல்லோருமே என்னிடம் கேட்டார்கள், கருப்பையா உங்க தம்பியா என்று. ஆம், என்னுடைய தம்பி தான், 100% என்னுடைய தம்பி. தம்பி முரண்பாடு இருக்கும். முரண்பாடு இருக்கும். ஆனால் 100% என்னுடைய தம்பி. நான் சந்தர்ப்பத்துக்காக சொல்லவில்லை. என்னுடைய தம்பி சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கரோட தம்பி. நான் சந்தர்ப்பத்துக்காக சொல்லவில்லை. நான் நிரூபிக்கிறேன். நான் வேட்பாளர் பேசும்போது 2016 துரோகி ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒரு நபர் சென்றார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னிடம் அவருடைய உதவியாளரிடம் கூறி பூங்குன்றனிடம் கூறி ஒரு குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களை பாசறை செயலாளர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நான் பாசறை செயலாளர் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் புதுக்கோட்டையும் இருந்தது. நான் சொன்னேன், திரு பூங்குன்றன் அவர்களிடம் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக சகோதரர் இருக்கிறார், அவரிடம் ஒரு வார்த்தை நான் சொல்லிவிடுகிறேன் என்றால் அவருடைய மாவட்டத்தில் நாம் மாற்றுகிறோம் என்று சொன்னேன். அதற்கு அவர், நானும் சொல்றேன் சார், நீங்களும் சொல்றேன்னாங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் என்னிடம் பூங்குன்றன் அவர்கள் சொன்ன வார்த்தை, சார் நீங்க சொன்னதை போட்டுக்கலாம், அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க, சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முழு சம்மதம் என்றார். இன்றைக்கு அவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு 2016 அன்றைக்கு பாசறை செயலாளராக அவர்களை நாங்கள் நியமித்த போது நாங்கள் இருவருமே மனமோர்ந்து கொண்டு வந்த அந்த கருப்பையா அவர்கள் இன்றைக்கு நம் முன்னே ஒரு அரசு பதவிக்காக போட்டி போடுகிறார். நிச்சயம் எனக்கு தெரியும். அதனால்தான் கூட்டணிக்கு ஒதுங்கிவிடுமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்ட போது நான் சகோதரர் டாக்டரிடம் போன்ல பேசினேன். டாக்டர், எங்களுடைய திருச்சி வாழ்க்கை, ஒட்டுமொத்த 9 தொகுதியின் அரசியல் வாழ்க்கை, ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய அரசியல் வாழ்க்கை இதில் பின்னாலே இருக்கிறது, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்னோம். அதன்படி 2:45 சொன்னார், எம்பி கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார். நல்லது நடந்திருக்கு. இனி நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எதற்கு சொல்கிறேன்? நம்முடைய கையில். ஏன்னா இந்த படத்தை பாப்பீங்க, வேட்பாளர் பேர் இருக்காரு, தம்பின்னு சொன்னாரு, வேட்பாளர் பேரை படத்தை போடாம விட்டாரு. நான் தேர்தலை வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே வேட்பாளர் இல்லாமலே இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்களை 50,000 ஸ்டிக்கர்களை போட்டு ரெடியாக வைத்திருந்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.